வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 65 அடி 70 அடி கிணறுலேருந்து ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சோலார் போட்டு ஒரு 2 இன்ச்சு டெலிவரி எடுக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இதுக்கு ஒரே தீர்வு பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் தான். நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம அதிகமாக பிஎல்டிசி மோட்டரே அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, போடுறதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மொத்தமாகவே இருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 சென்ட் தான் இருக்கும். கிணறு ஒரு 65 அடி ஆழம் கிணறு இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎல்டிசி போடுறது தப்பு இல்லை. ஏன்னா வந்து இவங்களுக்கு பாசனமும் கம்மி தான். அதே நேரம் கிணத்துக்குங்கிறம்போது நம்ம தாராளமாக பயப்படாமல் பிஎல்டிசியே போகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும், அதே நேரம் உங்களுக்கு தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமாக சூரிய வெளிச்சமே இல்லை. உங்களுக்கு பேனலை பார்த்தாலே தெரியும், பேனல் மேலே எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் இருக்காது. பேனலை கீழே போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 1 வீக் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் மழை வர மாதிரி இருந்துச்சு. கிளைமேட்டு சுத்தமாக வெயிலே இல்லை. வெயிலே இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 ஆம்ஸில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்தது. நல்லாவே ஒரு அளவுக்கு மீடியமாக தண்ணி வந்துட்டு இருந்தது. ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப லேண்டு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் போடுறோம், ஏசி மோட்டர் போடுற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க, தாராளமாக நீங்கள் பிஎல்டிசி மோட்டரே போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்லாவே வேணும், நான் ஃபீச்சர் ப்ரூஃபாக நான் கரண்ட்லேயும் கொடுத்து ரன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து சர்வீஸ் நல்லாவே இருக்கணும், பக்கத்துலேயே நம்மளுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம காயிலோ புஷ்ஷோ அதெல்லாம் மாற்றிக்கிறோம், எனக்கு இப்போ இனிஷியலாக பேமெண்ட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏசி மோட்டரை போகலாம். கிணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி மோட்டர் 2 ஹெச்பிலேருந்து 3 ஹெச்பி 5 ஹெச்பி வரையும் பண்ணிக்கலாம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2 ஹெச்பி போட்டிங்கன்னா நல்லா 2 இன்ச் டெலிவரி கிடைக்கும் ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும். பிஎல்டிசியில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் 2 இன்ச் டெலிவரி எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் நல்லா இருக்குது, ஓரளவு மீடியமான வெயில், நல்லா 2 இன்ச்சு ப்ரெஷர் தண்ணி வந்துட்டுருக்கு. இது ஒரு 5 ஆம்ஸில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா 900 வாட்ஸ் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார், 3 பேனலில் ஓடும். ஒரு 60 அடி 65 அடி கிணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு டெலிவரி கிடைக்கும். ஒரு 9 ஆம்ஸ் வரையும் இந்த மோட்டார் எடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்ஸில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபிட்டிங் பண்ணியாச்சு, ஜிஏ ஸ்டாண்டு போட்டு எல்லாம் அங்கே பண்ணியாச்சு. இதோடைய டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ரக்சரு பைப்பு எல்லாமே A to Z நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிவில் மெட்டீரியல் மட்டும் தான் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 75 to 78 வரும், ஏரியா பொறுத்து வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் செட்டப் போனால் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா சோலார் போடுற இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.